அதிலும் குறிப்பாக சுற்றி இந்த பெற்றோரை இழந்த 18 வயதுக்கு குறைவானவர்கள் இருப்பின் இனம் மதம் பேதமில்லாமல் தயவு செய்து உடனடியாக கீழ்கண்ட எண்களுக்கு தகவல் அளிக்கவும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகவல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். 2025ஆம் ஆண்டு விரைவில் முடிவடைய உள்ளதால் இந்த உதவித்தொகைக்கான விண்ணப்ப காலம் விரைவில் முடிவடையும். தயவு செய்து கீழே உள்ள பொத்தானை உடனடியாக அழுத்தி உங்கள் தொகையை பெறுங்கள். இது திருகோணமலை துறைமுக தாண்டிய கடற்பகுதியில் 2 யானைகள் அழைத்து செல்லப்பட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் கடற்படையினர் அந்த யானைகளை காப்பாற்றி கரைக்கு மீட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் அது நடந்தது கிராம சேவர்கள் தொடர்ந்து முறைப்பாடுகளை அறிவிக்க உடனடி புகார் வழிமுறை அமைக்கப்பட்டு ஒரு போஸ்ட் சமூக பகிரப்பட்டுள்ளது. வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, இந்த கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் பலராலுமிருந்து பகிரப்பட்டுள்ளது. அந்த தகவல்கள் உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியாமலிருந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்த மாதிரி தான் சுஜி, இந்த கடந்த மாதத்திலிருந்து இலங்கையில் ஒரு பேரிடர் ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பான தகவல்கள் இன்னமும் கூட இந்த சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு தான் வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வாரம் நான் முதலாவதாக எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திரட்டப்படுகிறது தகவல். அதிலும் குறிப்பாக சுற்றி இந்த பெற்றோரை இழந்த 18 வயதுக்கு குறைவானவர்கள் இருப்பின் இனம் மதம் பேதமில்லாமல் தயவு செய்து உடனடியாக கீழ்கண்ட எண்களுக்கு தகவல் அளிக்கவும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகவல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுலேயும் அவர்களின் கல்வி, உணவு, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் அவர்கள் வயது நிறைவடையும் வரை எங்களால் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம். ஏற்பாடுன்னு சொல்லி ஒரு சோசியல் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, சர்வதேச மனித உரிமைகள், உலகளாவிய செயற்பாடுகள், குழந்தைகள் மற்றும் மகளிர் தேர்வுன்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று கூட கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த தகவல் உண்மையான யாருக்கும் தெரியாது. ஆனால் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலுமே இது இப்படி நடக்குதா? என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெள்ளத்துக்கு பிறகு, இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு பல நிவாரணங்கள் அரசாங்கத்தால் மற்றும் தனியார் சில நிறுவனங்களால் இப்படி மக்களால் இப்படி வழங்கப்பட்டுட்டு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள், அதாவது இந்த மாதிரி தகவல்கள் நிவாரணம் வழங்குறதாகவும் இல்லைனா இந்த மாதிரி உதவிகள் வழங்குறதாகவும் தெரிவித்து பல தகவல்கள் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பெருமளவில் பகிரப்படுது. எனவே இந்த அனர்த்தத்திற்கு பிந்தைய செயற்பாடுகளின் போது இது தொடர்புலையும் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கிய விடயம். இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது இது 18 வயதிற்கு குறைவானவர்கள் இந்த தகவல் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் இது தொடர்பில் ஆராய்ந்த போது உண்மைக்குமே இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, இந்த தகவல் சேகரிக்கிறாங்க, அதாவது தனிப்பட்ட தரவுகள் சேகரிக்கிறாங்க. எனவே டக்குன்னு, அதாவது இதை பார்த்தோன்னா உண்மையிலுமே இது அரசாங்கத்தால், இப்போ இது மனித உரிமைகள், சர்வதேச மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இது சிலர் நம்பக்கூடியதாகவும் இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி நம்பக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா குறிப்பாக ஒரு நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அதை ஈஸியாக நம்பிடுவாங்க. அப்போ இந்த அதாவது சர்வதேச மனித உரிமைகள், உலகளாவிய செயற்பாடுகள், குழந்தைகள் மற்றும் மகளிர் பிரிவு அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பட்டியல் ஒன்று இருக்குது. அந்த பட்டியல் மூலமாக ஆராய்ந்த போது இவ்வாறான ஒரு ரெஜிஸ்டர்டு ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் இலங்கையில் இல்லை அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ண சந்தர்ப்பத்தில் இந்த நம்பர் எதுவுமே வேலை செய்யலை. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்கிறது, சில நேரங்களில் இது தரவுகள் திருடப்படுற சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது. எனவே இவற்றை நம்பி உடனடியாக இதில் சில நேரங்களில் லிங்க்ஸ் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட பிள்ளைகளோட நீங்கள் தரவுகளை கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறு 18 வயதுக்கு குறைந்த குழந்தைகள், பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் அவங்களோட தரவுகளை ஒருபோதும் இவ்வாறான
ஒரு அனாமதேய தகவல்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டாம். காரணம் அரசாங்கத்தால் இது மாதிரி நிவாரணங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுட்டே இருக்குது. பல நிவாரணங்கள் அறிவிக்கப்படுது. அந்த நிவாரணங்கள் தொடர்பாக பிரதேச செயலகங்கள், கிராம சேவகர்களூடாக உங்களோட தகவல்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து சேகரிக்கிற சந்தர்ப்பங்கள் தான் இப்போ அதிகமாக இடம்பெறுது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் கோரிக்கையின் பேரில் மட்டும் உங்களோட தரவுகளை கொடுங்க. அது தவிர்த்து இந்த மாதிரி தெரியாத தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரும்போது அந்த தரவுகளை கொடுக்காதீங்க. இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு பாரிய அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆமாம் சுஜா. எனவே இந்த சம்பந்தம் இந்த விடயம் தொடர்பில் மகளிர் விவகார சிறுவர் அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த தகவல் வந்து போலியானது, இவ்வாறு தகவல்களை வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி, ஆகவே இந்த விடயம் தொடர்பாக அவதானமாக இருங்கள்னு தான் நாங்களும் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தான் சரண்யா, இப்போ நாங்கள் இந்த தகவல் கொடுக்கறதுல தான் இன்னொன்று வருது, நிவாரணம் வழங்குறதுலேயே தான் வந்து அரசின் அதாவது 2025 அரசின் அனைத்து குடிமக்களுக்குமான மானிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து இப்போ கூடுதலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. அது அதிக அளவில் ஷேர் பண்ணப்படுது. ஆமாம் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தகவல் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரூபாய் 1,00,000 வழங்கப்படும். 2025ஆம் ஆண்டு விரைவில் முடிவடைய உள்ளதால் இந்த உதவித்தொகைக்கான விண்ணப்ப காலம் விரைவில் முடிவடையும். தயவு செய்து கீழே உள்ள பொத்தானை உடனடியாக அழுத்தி உங்கள் தொகையை பெறுங்கள். இந்த வாய்ப்பை தவறிவிட்டால் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு போஸ்ட் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு. வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அதே போன்று ஃபேஸ்புக்காக இருக்கலாம், நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், இது வந்து இந்த இலங்கை வங்கியோட ஒரு ஃபோட்டோவோட தான் இது வருது. அப்போ இதை நாங்கள் ஆராய்ந்த போது உண்மையிலேயுமே இவ்வாறான அதாவது உதவித்தொகைகள் வந்து அரசாங்கத்தால் உங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது உதவித்தொகை நிவாரண தொகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிக்கப்பட்டதுக்கான சுற்று நிரூபங்கள் மற்றும் அதை எவ்வாறு வழங்குறாங்க அப்படின்றது தொடர்பில் அரசாங்கம் வந்து அறிக்கைகளை வெளியிடுது மற்றும் ஊடகங்களும் இது தொடர்பில் செய்திகள் வெளியாகுது. ஆனால் இந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் 1,00,000 அப்படின்ற தகவல் வந்து எந்த ஒரு ஊடகத்திலையும் வெளியிடப்படலை. அதோடு அரசாங்கம் இப்போ அண்மை காலத்தில் இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அறிவிச்சிருந்த உதவித்தொகைகள் பற்றிய ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியாகி இருந்தது. அதை நாங்கள் இது தொடர்பில் எழுதின எங்களை முழுமையான ஆய்வறிக்கையில் அந்த சுற்றறிக்கையை நாங்கள் புகுத்தியிருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்வாறு அந்த உதவித்தொகைகள் வழங்கப்படுது, அதாவது 25,000 ரூபா, 50,000 ரூபா அப்படின்ற உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுருக்கு. ஆனால் இது வந்து ஒரு போலியான தகவல். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்கிறது மூலமாகவும் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட தனிப்பட்ட தரவுகள் தான் அங்கே கோரப்படுது. நாங்கள் அன்றாடம் அதாவது ஒவ்வொரு முறையும் கதைக்கிற ஒரு விஷயம் தான் இந்த பிஷிங் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் உங்களோட தரவுகளை வழங்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் திருடப்படுது இணைய வழியாக. அது மாத்திரமன்றி உங்களுக்கு தெரியாமலே உங்களோட வங்கி பணங்களும் இது போன்று திருடப்படுற சந்தர்ப்பங்கள் அதிகம். மற்றது இது தொடர்பாக நாங்கள் பிஓசி வங்கியை தொடர்பு கொண்டு கேட்டபோதும் அவங்களும் தெரிவிக்க முடியும் இது ஒரு போலியான தகவல் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவ்வாறான இது வரும்போது நீங்கள் உடனடியாக அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நேரடியாகவே தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்த உடனேயே உங்களோட தரவுகளை அதில் ஃபில் பண்ணுறதுக்கு முதல் ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது. எனவே இந்த மாதிரி செய்திகளை நம்புறதுக்கு முதல் அது சார்ந்த நிறுவனங்கள், அரசாங்க திணைக்களங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆராயக்கூடியதாகவும் இருக்கும். ஆமாம் சுஜி, அது மாத்திரம் இல்லாமல் சுஜி, இந்த இலங்கை வங்கி இன்னொரு விடயமே வந்து கூறியிருந்தாங்க. இந்த மாதிரி பணம் பெறக்கூடிய விடயங்கள் காணப்பட்டால் வந்து அது ஒருபோதும் இலங்கை வங்கியோ எந்த ஒரு வங்கியுமே வந்து சமூக ஊடகங்களில் வெளியிட மாட்டார்கள் விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆகவே இந்த இலங்கை வங்கி மட்டும் இல்லாமல் வேறு வேறு வங்கிகள் அரசாங்க பேங்கை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து வரக்கூடும். ஆகவே ஒரு வங்கி வந்து ஒரு பணத்தை வழங்குதா இருந்தால் அது தொடர்பில் வந்து அவங்க சமூக ஊடகங்களில் வெளியிட மாட்டாங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துலையுமே வந்து நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய தரவுகளுக்கு நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். அதே மாதிரி உங்களுடைய பணத்தையும் நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னென்ன சொல்லி, இந்த கிராம சேவர்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை அறிவிக்க உடனடி புகார் வழிமுறை என்று குறிப்பிட்டு ஒரு போஸ்ட் வந்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது. அதாவது இந்த அனர்த்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு வந்து கிராம சேவர்கள் வந்து களத்தில் இறங்கி வந்து நிறைய பேர்ட்ட விஷயங்கள் வந்து அந்த தகவல்களை கேட்டறிகிறாங்க. ஒரு சில இடங்களில் இந்த விஷயங்கள் வந்து சரியாக சென்றடைய மாட்டேங்குது அப்படின்ற சொல்லி ஒரு புகாரினை வந்து ஜனாதிபதி ஊடகத்திற்கும் போயிருந்தது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் இவங்க தொடர்பான புகார் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கீழ்காணுகின்ற ஒரு ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் தெரிவிங்க. இது தொடர்பாக அரசாங்கம்
அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து நிறைய பேரால் பகிரப்பட்டிருந்தது. உண்மைக்குமே சுற்றி இந்த விடயம் உண்மைதான். ஆமாம், இது நிறைய பேர் நம்பி இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும், சில அதாவது ஆக்டிவாக இருக்க சோஷியல் மீடியா யூசர்ஸாக இருக்கட்டும், மற்றது ஊடகத்துறை சார்ந்த நிறைய பேர் இதை வந்து பகிர்ந்துருந்தாங்க. அதுக்கும் ஒரு காரணம். ஆமாம், ஏன்னா இந்த நம்பர்ஸ் இதில் கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ் அனைத்தும் உண்மையான நம்பர்ஸ் தான். முதல்ல கொடுத்துருக்குறாங்க, அதாவது அவசரமாக, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிவாரணம் வழங்குறதுல நிறைய அதாவது கிராம சேவகர்கள் ஊடாக அநீதிகள் இழைக்கப்பட்டதா நிறைய முறைப்பாடுகள் வருது. அது சில உண்மையான சம்பவங்களும் இருக்குது, அது தொடர்பான ஊடக செய்திகளும் வெளியாகி இருக்குது. இதன் பின்னணியில் தான் இந்த நம்பர்ஸ் ஷேர் பண்ணப்பட்டு இப்படி ஏதாவது யாராவது அநீதிகள் இழைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் உடனடியாக நீங்கள் உடனடியாக முறைப்பாடு செய்தால் அதற்கான தீர்ப்பு வந்து காலதாமதமின்றி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த போஸ்ட். கிராம சேவகர் பெயர், அவர் பணிபுரிகிற பிரிவு, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது உண்மையாக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்து தான் இந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. உண்மையாக சொல்லணும், இந்த நம்பர்ஸ் எல்லாம் உண்மையான நம்பர்ஸ் தான் சரண்யா. அதாவது முதல்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு அவசர இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1905 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்த போது உண்மையிலுமே இந்த நம்பர் வந்து ஊழல், அதாவது லஞ்ச ஊழல் தொடர்பில் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இலக்கம் தான் இது. இது தொடர்பில் நாங்கள் அரசு நிறுவனங்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் தொடர்பு கொண்டு நாங்கள் இது தொடர்பில் வினவி இருந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தெரிவித்த விடயம் வந்து இந்த நம்பர் வந்து இப்பொழுது பாவனையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில சமயங்களில் நாங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது இந்த நம்பர் என்கேஜாக இருக்குது. அப்போ பிஸின்னு வந்துச்சுன்னா அவங்க இன்னொரு நம்பர், மாற்று நம்பர் ஒன்று எங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அது வந்து இந்த அமைச்சின் இணையதளத்துக்கு போனாலே அந்த ஹாட்லைன் அந்த நம்பருக்கு தென்படும். உங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்குடைய முறைப்பாடுகளுக்கான முறைப்பாட்டு பிரிவுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். அதே மாதிரி ஜனாதிபதி செயலகம்னு குறிப்பிட்ட ஒரு 3 நம்பர்ஸ் வழங்கி இருக்கிறாங்க. அதில் முதலாவது நம்பர் உண்மையிலுமே ஜனாதிபதி செயலகத்தின் நம்பர் தான், ஜென்ரல் லைன் நம்பர் தான். அடுத்ததாக இருக்கிறதும் நாங்கள் ட்ரூ காலர் வழியாக செக் பண்ணும்போது அது ஜனாதிபதி செயலக நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் வந்து இப்போ வந்து வேலை செய்யல, பாவனையில் இல்லை. இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகமும் எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது, தொடர் இலக்கங்களாக இருக்குது ஒரு நம்பர்ஸ். அந்த நம்பர் வந்து நிதி அமைச்சின் நம்பர்கள். அப்போ ஜனாதிபதி செயலகத்தை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க தெரிவித்த ஒரு விடயம் சரண்யா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே பொதுவாக நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், தொடர்பு கொண்டு எந்த விஷயத்தையும் எந்த தகவல்களையும் இந்த நம்பர்களூடாக கேட்கலாம். அப்படி இல்லைன்னா முறைப்பாடுகள் வந்து அந்த முறைப்பாடுகளையும் முன்வைக்கலாம். ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னென்னா, குறிப்பாக இந்த அனர்த்தங்கள் தொடர்பில், நிவாரணங்கள் தொடர்பில், ஏதாவது கிராம சேவகர்களினால் இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பாக முறைப்பாடு செய்கிறதுக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த நம்பர்ஸ் எதுவுமே வழங்கப்படலை. இது தொடர்ந்துமே எப்போதுமே இருக்கிற பொதுவான நம்பர்ஸ் தான், நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய பொது இலக்கங்கள் தான், ஜென்ரல் லைன் நம்பர்ஸ் தான். இதுக்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்டதா பகிரப்படும் தகவல் வந்து போலியானது. இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் வந்து இப்படி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல் போலியானது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஊடகப் பிரிவில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள்னால இப்போ சில பேர் வந்து இந்த ஷேவண்ணாங்க இதை டிலீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஒரு வரும்போது உண்மையிலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்னால நாங்கள் மாட்டக்கூடும். என்னென்னா இந்த நம்பர்ஸ் உண்மை தானே, அப்போ இந்த நம்பர்ஸ் உண்மைனால இந்த விஷயமும் உண்மைன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமாம் சரி, அந்த வரிசையில் வந்து இந்த வாரம் கடைசியாக பார்க்குற ஒரு விடயம் தான் கடலில் எடுத்து செல்லப்பட்ட 2 யானைகளை கடற்படை மீட்டதாக ஒரு காணொலி. இந்த 2 யானை கடலில் எடுத்துகிட்டு போது அது வந்து கடற்படை மீட்டிருக்காங்க. இது வந்து இந்த வெள்ளப்பெருக்கு, அதாவது கடல் மாதத்திற்கு 7ஆம் தேதி வெள்ளப்பெருக்கு மீட்டிருக்கிறது. 29ஆம் தேதி தான் இந்த போஸ்ட் வந்து பகிரப்பட்டிருக்குது. அப்போ யானை வந்து அடிச்சுட்டு போகுது பார்த்தோம். இது வந்து உண்மையான விஷயம்தான். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அனர்த்தத்தோடு சம்மந்தப்பட்ட விடயம் அல்ல. இது ஷேர் பண்ணி இருந்தாங்க, அனர்த்தத்தோடு சம்மந்தப்படுத்தி தான். இது வந்து திருகோணமலை துறைமுகத்தாண்டிய கடற்பகுதியில் வந்து 2 யானைகள் வந்து அடுத்து செல்லப்பட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் கடற்படையினர் அந்த யானைகளை காப்பாற்றி கரைக்கு மீட்டு கொண்டு வந்தாங்க.
ஆனால் இது நடந்தது வந்து 2017ஆம் ஆண்டு. 17ஆம் ஆண்டு இதே கால பகுதியில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு நாயாறு பகுதியில். அது வந்து ஒரு யானை இப்படி அடித்து செல்லப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்திலையும் கடற்படை வந்து இவங்களை காப்பாற்றிருக்காங்க. நாங்கள் இது தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் சம்பத் அவர்களை தொடர்பு கொண்டு இருந்தோம். அப்போ அவர் தெரிவித்த விடயம் வந்து இந்த சம்பவமானது நடைபெற்றது உண்மை, ஆனால் அது 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் நடைபெற்றுச்சு. அதுக்கு பிறகு இவ்வாறு கடலில் அடித்து செல்லப்பட்டு யானைகள் கடற்படையினரால் மீட்கப்பட்ட சம்பவங்கள் எதுவும் பதிவாகல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். ஒரு விஷயம் தெரிவிக்கணும், மிருகங்கள் அதாவது விலங்குகள் வந்து இந்த வெள்ள காலத்தில் வந்து அடிபட்டு அனர்த்தங்களுக்கு அந்த விலங்குகளும் முகம் கொடுத்தது பல சம்பவங்களில் நாங்கள் ஊடகங்கள் வழியாக பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட காணொளியானது 2017ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. இது தொடர்பில் கடற்படையில் உத்தியோகபூர்வ யூடியூப் பக்கத்துலையுமே இந்த காணொளி வெளியாகி இருக்கு. ஆகவே யானைகள் அடித்து செல்லப்படுத்தி போல 2017ஆம் ஆண்டு. எனவே சுஜி, இந்த வெள்ள நிலைமை வந்து இன்னுமே வந்து இந்த தாக்கம் வந்து இலங்கையில் காணப்படுது. இது தொடர்பான தகவல்கள் இன்னுமே கூட ஷேர் பண்ணப்பட்டு தான் வரும். ஆகவே எந்த ஒரு விடயம் வந்து ஷேர் பண்ணப்பட்டாலுமே வந்து நீங்கள் வந்து அதை நம்பி உங்களுடைய லிங்க்ஸை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து பண்டிகை காலம், கிறிஸ்மஸ் வருது, கண்டிப்பாக வருது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த பயன்படுத்தி வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். அதாவது நம்ம இதற்கு முன்னிருந்து வந்து ஞாபகம் டராஸாக இருக்கலாம், பல்வேறு அந்த பிரபலமான நிறுவனங்களை மையப்படுத்தி நிறைய போலியான தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதில் நிறைய ஸ்கேம் வந்து நடந்து நிறைய பேர் இதில் சிக்கியும் இருந்தாங்க. இதை வந்து என்ன மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா பண்டிகை காலங்கள் தான் மையப்படுத்தி பண்ணுறாங்க. ஆக வந்து இந்த பண்டிகை காலம் என்பதால் நீங்கள் ரொம்ப அவதானமாக இருக்கணும் இந்த மாதிரியான விடயங்களில் அப்படின்றதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இது மாதிரியான லிங்க் வந்து உங்களுக்கு வந்தால் அது வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் உண்மையாக போய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சொல்லி 0771146966 என்ற தொலைபேசி இலக்கத்தினோடாக அழைத்து நீங்கள் இது தொடர்பான ஏதாவது தகவல்கள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்போடாகவும் இதே இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிகிற சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு உட்படுத்தலாம். மற்றும் நாங்கள் இப்போ சொன்னது இல்லாமல் நிறைய தகவல்கள் ஃபேக்ட்ரிஸ் இன் ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எமது இணையதளத்தை நீங்கள் பிரவேசிக்கிறது கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எங்களோட சமூக ஊடக பக்கங்களும் இருக்குன்னு சரியா? ஆமாம் சரி, சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், அதே போல் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற எல்லாவற்றிலுமே வந்து தொடர்பான காணொளிகள், குறுகிய மற்றும் நீண்ட காணொளிகள் உங்களுக்காக காணப்படுது. ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் சந்திப்போம். வணக்கம்.